your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஒரே ஒரு லென்ஸில் ஃபுல் படம் பண்ணுறாங்க. 2 கேமரா இருக்கும்போது ரெண்டு லென்ஸ் வேணும். 25-35 த்ரூஅவுட் ஃபிலிம் 2 லென்ஸ் தான். இல்லை கையில் இந்த படம் ஃபுல்லாக ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன். ஒன்று வந்து வாக் பண்ணதெல்லாம் கிம்பல் எடுத்துகிறேன், நான் ரொம்ப ஷேக் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபைட்டு ஃபுல்லாக ஹேண்டில் தான் பண்ணேன். ஃபைட் ஃபுல்லாக ஹேண்டில் தான். ஒரு கிட்டத்தட்ட 8 கிலோ இருக்கும். அந்த சோடி வெனிஸ் 2ல தான் பண்ணது. 8 கிலோ கையில் தான் ஷூட் பண்ணேன். அதனால தான் அந்த உங்களுக்கு ரெகுலர் இருக்குது. இப்போ அந்த கலர் பேலட் ஒரு ப்ரிடாமினெண்ட்டான ஒரு ரோல் சார். நான் வந்து மேக்ஸிமம் பெயிண்டிங்லேருந்து கலர் எடுப்பேன். பெயிண்டிங் எடுத்துகிட்டு பெயிண்டிங்லேருந்து ஒரு ஆப் போட்டு பெயிண்டிங்லேருந்து கலர்ஸ் எடுத்து இதை வந்து ஒரு எர்த்து கலர்னால அந்த செங்கல் சொல்ல வேலை செய்கிறானுங்க. அதனால் சில கலர்லாம் ப்ளூலாம் டார்க் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். சசிகுமார் சாருக்கு ஒயிட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். இவன் கொஞ்சம் ரக்கடாக இருக்கும், அழுக்காக இருக்கும். சூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பாள். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீனு ஆரஞ்சு அப்படி தான் போட்டுப்பா ஹீரோயின். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் தான் போட்டுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கலர்ஸ் அங்கங்கே செலக்ட் பண்ணிடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் சீனு ஒரு நியாயத்தை கேட்டு சசிகுமார் சாரோட ஒய்ஃப் போயிட்டு கேட்டு வெளியே வரும்போது திடீர்னு உட்காந்துருவாங்க. அந்த சீனை வந்து எடுக்கும் போது எனக்கு கண் கலந்துச்சு, டிஏல கண் கலந்துச்சு. இப்போ நேற்று படம் பார்த்தேன், அப்போ கூட அழுதேன், நானே அழுதுன்னு அந்த படம் சார். ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேக்கலாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். வெற்றிமாறன் சார் ஒர்க்கை பார்த்துட்டு இதை பேசினார் அவங்ககிட்ட. ஸ்டேஜில் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா பண்ணிங்கன்னா மீட் பண்ணதே கிடையாது. எனக்கு அவங்க படங்கள்லாம் பயம் எனக்கு. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கருடன் சார். தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்லேருந்து போயின்னு நினைக்கிறேன். எப்படி சார் இருக்குது தேட்டரில் நீங்கள் பார்த்த வரைக்கும், உங்ககிட்ட சொன்ன வரைக்கும்? தேட்டரில் அமைதியாக பார்க்குறாங்க, படம் பார்க்கும்போது சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது என்ன ரொம்ப எல்லாமே அப்படியே ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. எல்லாம் மொபைல்லாம் நோண்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேற்றுலாம் தேட்டரில் பார்த்தேன், அவ்வளோ கிளியராக வாட்ச் பண்ணுறாங்க படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ டெம்ப்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அண்டு உங்களோட இந்த படத்தில், கருடன் படத்தில் சினிமாட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு சார். அதில் குறிப்பாக எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் சீன். ஏன்னா அதில் ஒரு மாதிரி லைட்டிங்கும் நல்லாயிருக்கும், டஸ்ட்டும் வருதுருக்கும் சார். ஒரு திருவிழா அப்படின்னா அதில் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு பார்ட்டிகல் சூஸ் பண்ணி பண்ணுறோன்னா ஒரு அருவாள் இருக்கும், ஒரு மணி இருக்கும், சாமி. இதில் விபூதின்றது புதுமையாகவும் இருந்தது சார். விபூதி ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி ஒரு டஸ்ட்லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்து பண்ணுறது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பேசலாம் நினைக்கிறேன் சார், அப்புறம் கிளைமேக்ஸ் வரலாம். ஸோ அந்த மேக்கிங், அந்த லைட்டிங் எப்படி கொடுத்தீங்க? கொஞ்சம் கூட ஃப்ளேரே தெரில. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்டவுடனே எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, ஒரே லென்ஸில் படம் பண்ணணும். என்டையர் ஃபிலிம் ஓகே. ஒரு 25 mm ஒரு லென்ஸில் படம் பண்ண சொல்லிட்டு நிறையா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். சரி, இந்த ஸ்டோரி கேட்டவுடனேயும் சரி ஒரு லென்ஸில் பண்ணலாம், ஒரே ஒரு லென்ஸ் 25 50 40 ஏதோ ஒரு லென்ஸ் தான் படம் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டைரக்டரை சொன்னேன். டைரக்டரும் ஓகே சார் அப்படின்ட்டார். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஒரே ஒரு லென்ஸில் ஃபுல் படம் பண்ணுறாங்க. 25 mm தான் ஃபிக்ஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கும்போது அப்புறம் கொஞ்சம் போக வந்து 2 கேமரா வைக்கலான்னு சொல்லியாச்சு. 2 கேமரா இருக்கும்போது ரெண்டு லென்ஸ் வேணும். ஸோ அதனால் 25-35 த்ரூஅவுட் ஃபிலிம் 2 லென்ஸ் தான். ஸோ அதனாலே அந்த உங்களுக்கு ஒரு மூடு இருக்கும் படத்தில். அப்புறம் வந்து இதான் வந்து லென்ஸிங் வைஸ். அப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் பேசிக்கான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பேசிக்னா வந்து இப்போது கட்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போது வந்து நீங்கள் ஒரு கட்டிங் அந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இங்கேனா இன்னொரு ஆர்டிஸ்ட் இங்கே தான் இருப்பாங்க. அப்படியே ரிவர்ஸ் போனாலும் அதே மார்க்கில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மானிட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் செக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து அது பழைய பேசிக் தான். பேசிக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனால தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். அது வந்து இது ஒரு ஹிடன் இதுதான் இதில் யூஸ் பண்ண டெக்னிக்கு. லைட்டிங் பொறுத்தவரையும் மூடுக்கு என்ன இருக்கோ அதான் யூஸ் பண்ணும். அது சீன் ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே இருப்பேன். டைரக்டரோட ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்போருந்து நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் அந்த மூடுக்கு இது மாதிரி இது பண்ணலான்னா ஓகே சார், டைரக்டர் சைடில் ஒன்றும் ப்ராப்ளம், அதெல்லாம் எது பண்ணாலும் ஓகே சார் சொல்லுவேன். நான் 2 லென்ஸே அவர் வேறு எந்த டேரக்டர் ஓகே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு சார் 2 லென்ஸ், ஜூமே எடுத்துகிட்டு போகல, நான் வேறு எந்த லென்ஸே எடுத்துகிட்டு போகல. 2 லென்ஸ் தான் படம். ஸ்டாக்கு மட்டும்தான் 2 லென்ஸ் தான் ஃபுல்லாக. அதனால தான் அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும் நமக்கு.
நிறைய இது புதுசு கிடையாது, நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸில் நிறைய இருக்குது. இப்போ நான் இரவு கூட ஒரே லென்ஸு தான், ஏன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால் ஒரே ஷாட்னால இதில் 2 லென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் கஷ்டம். அதை விட டஸ்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பர் லைட்டிங் முதல்ல பிளான் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, அதாவது லைட் பண்ணி நான் அதாவது நாங்கள் பண்ண லைட்டிங்கில் அவங்க இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ப்ராப்பராக லைட் பண்ணி அது மாதிரி பண்ணாமல் ஒரு லைட்டிங் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் ஃபைட் நடக்கும். ஸோ அது கிளைமேக்ஸ் போகிறதுல பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ செங்கல் சோலையில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு டோன் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஃபில்டர் போட்டு தான் ஷூட் பண்ணேன். டிஐயில் வந்து என்ஹான்ஸ் பண்ணோம், டிஐயில் பண்ணவே இல்லை, எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட்டில் பண்ண ஆக்சுவல் ஷாட்டே. ஆமாம், எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் பண்ணது. சார் நீங்கள் இந்த லைட்டிங் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் ஃபிக்ஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். பட் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஆர்டிஸ்ட் எடுக்கிறதுன்றது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன் சார். யூஸ்வலாக இருக்குது, டெக்னிக்காக தெரியல, பட் எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் எனக்கு அந்த லைட்டிங் எப்படி பண்ணியிருந்தீங்க சார்? லைக் ஏன்னா சொல்கிற மாதிரி ஒரு ஷேடோ தெரியாது அதில், அந்த புகை இருக்கும், ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும், ரெண்டுலேயுமே சொல்ல ஒரு ஷேடோ தெரியாது. அது நீங்கள் டாப்பில் இருந்து லைட் பண்ணிங்களா அதுவுமே தெரியல, ஒரு ஃப்ளேர் தெரியாது. ஸோ அந்த லைட்டிங் பேட்டர்ன் எப்படி வச்சுருந்தீங்க சார்? லைட் வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி தான் லைட் பண்ணோம், ஃபேஸுக்கு அதான் லைட் பண்ணோம். ஆனால் அது தெரியக்கூடாது, ரியலாக ஒரு டார்க்கில் அடிச்சிருக்க மாதிரி தான் பண்ணோம். ஆனால் லைட் பண்ணி தான் எடுத்தது. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2 லென்ஸ் தான், 25 இன்னொன்று 35 2. இந்த 2 லென்ஸ் வந்து 2 ஸ்டாட்டிக் கேமராவில் ஃபிக்ஸ் ஆகியே இருந்ததா சார்? இல்லை கையில் இந்த படம் ஃபுல்லாக ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன். ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன் டோட்டலாக. ஒன்று கிம்பிள், ஒன்று வந்து வாக் பண்ணதெல்லாம் கிம்பிள் எடுத்துகிறேன், நான் ரொம்ப ஷேக் ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மற்ற எல்லா சீன்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ஹேண்டில் தான் பண்ணும். ஃபைட் ஃபுல்லாக ஹேண்டில் தான். ஒரு கிட்டத்தட்ட 8 கிலோ இருக்கும் அது. அந்த சோடியம் வெனிஸ் 2ல் தான் பண்ணது. 8 கிலோ கையில் தான் ஷூட் பண்ணோம். அதனால தான் அந்த உங்களுக்கு ரெகுலர் இந்த ஷோல்டர் ரிக் மாதிரி போட்டு அதுவும் கிடையாது. ஷோல்டர் இல்லை, கையில் இப்படி ஹேண்டில் பிடிச்சிட்டு லென்ஸை மானிட்டரில் பிடிச்சிட்டு இப்படி ஷூட். ஷோல்டருக்கு கிடையாது சார். எப்படி சார் அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும், அது அவ்வளோ 8 கிலோ தூக்கிட்டு நீங்கள் சேஸ் பண்ணுறது வலிக்காமனா கூட பாடி இல்லை ரிக்கு கிடையாது. ரிக்குனா அந்த கேமராக்கான ஒரு ரிக்கு தான், ஹேண்டலில் ஒன்று இருக்கும், ஒரு கிம்பல், ஒரு சின்ன கைப்பிடி மாதிரி தான் இருக்கும். மானிட்டரில் இங்கே ஒரு கைப்பிடிக்கும், இங்கே ஒரு கைப்பிடி இருக்குது, இப்படி தான் ஆப்ரேட் பண்ணும் என்டையர் ஃபிலிம். ஆமாம், இது முடிவு சார். இது நம்ம இது இதுக்கு போட்டுக்குவோம், ரிஸ்ட்டுக்கெல்லாம் போட்டுட்டு ஹிப் பெல்ட்டு போட்டுக்குவோம். மற்றபடி எல்லாம் ஹேண்டலில் தான் ஷூட் பண்ணுவோம். போட்டு ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணது. இதுனா நம்ம ஒரு பக்கத்தில் அவங்க கூட இருக்க மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு நம்ம ப்ரீத்திங் இருக்கும், அது மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு மோஷன் இருக்கும். ஆமாம், அது மாதிரி. இன்னொரு பக்கம் டிராஸ்டிக்கலாக டைரக்டர் அண்ட் தி ப்ரொடியூசரும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சார்? இல்லை அப்படிலாம் வந்து ப்ரொடியூசருக்காக பார்க்க வேணும். வந்து என்னென்னா வந்து கதை என்ன தான், ஸ்கிரிப்டு என்ன, நான் படிக்கும் போது ஒன்று தோணும். இப்போது வந்து 3 கேமரா 5 கேமராலாம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 5 கேமராலாம் இருந்திருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கதை ஸ்கிரிப்டை நம்ம கேட்கும் போதே தோணும் இது மாதிரி பண்ணலாம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அது நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம். மற்றபடி இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி ஷாட் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஸ்டோரி எதுக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான். ஆக்சுவலி ஃப்ரேமே பியூட்டிஃபுல்லாக அப்படி தான். ஏன்னா அது என்னென்னா அது பேசிக்காக இருக்குது. இப்போ நான் நிறைய இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், இவ்வளோ வருஷத்துக்குள்ள அங்கங்கே பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து த்ரூ அவுட் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் இது படம். எனக்கு இன்னும் அடுத்த படம் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணும். ஏன்னா இதில் வந்து பேசிக்ஸ் தான் பண்ணிடும், பேசிக் பண்ணவே போதும். இப்போ நான் இதை கண்டுபிடிச்சேன், பேசிக் இன்னும் ப்ராப்பராக பண்ணாக்க அடுத்தெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயங்கள் ஒரே லென்ஸில் படம் ஃபுல்லாக பண்ணிக்கணும், 2 லென்ஸில் முடிக்கணும், ஹேண்ட் ஹெல்டாக போனது. இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது சார்? இது தாண்டி ஒன்றும் இல்லை. இதை தாண்டி என்னென்னா நம்ம கதை சொல்லணும், மெயினாக தான். கதைக்கு சப்போர்ட் பண்ண வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் நான் கற்றுக்கிட்டது தான். இப்போ இந்த கலர் பேலட் ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஒரு ரோல் சார் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது. கதை சொல்லும் போது நான் இனிஷியல் நரேஷன் கேட்டதுலேருந்து நீங்கள் கலர் பேலட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷாட் போகிற வரைக்கும் நடந்த டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். நான் வந்து மேக்ஸிமம் பெயிண்டிங்லேருந்து கலர் எடுப்பேன். பெயிண்டிங்ஸ் நிறைய நான் ரெஃபர் பண்ணுவேன். பெயிண்டிங் எடுத்துகிட்டு பெயிண்டிங்கில் வந்து ஒரு ஆப் போட்டு பெயிண்டிங்லேருந்து கலர்ஸ் எடுத்து என்னென்ன கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணோம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கலர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். டேரக்டருக்கு, ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கலர்ஸ் தான். இது வந்து ஒரு எர்த்து கலர்னால அந்த செங்கல் சோலை வேலை செய்கிறானுங்க. அதனால் சில கலர்லாம் ப்ளூலாம் டார்க் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்.
ஆனால் ஒரு மாதிரி அது பிளாக்கும் இருக்காது பார்த்தீங்கன்னா, பிளாக் காஸ்ட்டுமே இருக்காது, ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனிஷ் கிரே மாதிரி தான். ப்ரௌன் கலர் தான். இன்னைக்கு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்ததுக்கு வரமா அந்த மாதிரி டார்க் கிரே ஃபிலிம்ஸ்லாம் நிறைய இங்கே வர ஆரம்பிச்சு கலர்ஸ் வைஸ் பேசும்போது. ஆனால் இந்த படம் கருடன் பார்க்கும்போது ஒரு லவ் வாண்டட் சீக்வன்ஸுக்கு கூட அந்த கலர் டோன் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் அதுதான் எனக்கு கலர் டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான காரணம். அது கதை தான், ஸ்டோரி தான். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மெயின் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட். அதை வந்து இவங்களோட வந்து நம்ம சொல்லி இதை கொண்டு வரணும். திடீர்னு அவங்க வேறு மூடில் இருப்பாங்க காஸ்டியூமர்ஸோ, அவங்களாம் கொண்டதுக்கு எல்லாமே டெய்லி செக் பண்ணி தான் நான் அவங்க காஸ்டியூமே கொடுப்போம். ஒரு காம்பினேஷன் கூட 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கான காஸ்டியூம் வரும். இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும், அந்த காம்பினேஷன் போட்டு தான் கொடுப்போம். நான் மேக்ஸிமம் ஒரே கலரில் தான் கொடுப்பேன். பேக்ட்ராப் இருக்கும், அதே கலர் தான் காஸ்டியூம்ஸ் இருக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான். செங்கசூல இருக்குது, அங்கே தான் கிளைமேக்ஸ் நான் ஃபைட் எடுக்க போகிறேன், அப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆர் ஆரஞ்சு போகிறதுன்றது ஓகே ஃபிக்ஸ் பண்ணி. பட் கிளைமேக்ஸ் அண்ட் ஒரு சில போர்ஷன்ஸில் மட்டும்தான் செங்கசூல வரும்ல சார். ப்ரிடாமினண்ட்டாக லேண்ட்ஸ்கேப் வந்து ஊருக்குள்ளே தான் இருக்கும். இருந்துமே அந்த கலர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் சார்? இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும், அங்கங்கே மாறி ஜம்ப் வரும். ஓகே, அது ஜம்ப் வரும் அங்கங்கே. ஒரே மாதிரி தான் பெட்டராக இருக்கும். அவருக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரவிக்குமார் சசிகுமார் சாருக்கு ஒயிட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். இவன் கொஞ்சம் ரக்கடாக இருப்பான். சூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பாப்புல. ஸோ இது மாதிரி அவங்கள பேசிக் கேரக்டர் வச்சு காஸ்ட்யூம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீனு ஒரு மாதிரி ஆரஞ்சு அப்படி தான் போட்டிருப்பான் ஹீரோயின். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கலர்ஸ் அங்கங்கே செலக்ட் பண்ணிடுவோம். எல்லாமே நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்தோம். ஆமாம், இதில் நம்ம மீறி போவாது சார். அண்ட் இன்னும் பர்டிகுலராக இன்டெப்த்தாக பார்க்கும்போது பிரேக் டவுனாக 2 சீன் என்னோட ரொம்ப ஃபேவரட் சார், லைட்டிங் அண்ட் கேமரா வைஸ் பார்க்கும்பொழுது. ஒன்று வந்து சசிகுமார் சாரோட ஒய்ஃப் கேரக்டர் சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க, ஊருக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கும்போது டைனிங் டேபிள் ஷாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பிளைண்ட் ஃபோல்ட் இருக்கும், வெளியே ஜன்னல்லேருந்து மட்டும்தான் ஒரு லைட் சோர்ஸ் கொடுத்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இருந்துச்சு டாப் லைட், மேலே லைட். அது ஆக்சுவலாக நம்ம ரெடி பண்ணது. ஆக்சுவலாக அங்கே ஒரு சீன் எடுக்கிறதா இருந்தோம், அங்கே பார்த்தா அது எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அது லைட் என்ன பல்ப், வெறும் பேர் பல்ப் தான் தொங்க விடணும். பேர் பல்ப் தொங்க விடான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மோடா மாதிரி இருந்துச்சு. அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி அதை ரெடி பண்ணி நானும் ஹேங் பண்ணி ஒரு பல்ப் போட்டேன். அந்த டாப் லைட் மட்டும் தான், அது மட்டும். வெளியே இருந்த லைட் இல்லை, வெளியே ஒரு சின்ன ஒரு சோர்ஸ் வெளியிருந்து உள்ளவங்களுக்கு லைட் கிடையாது, பேக் டாப் லைட் இருக்கும், பவுன்ஸ் மாதிரி. ஆமாம், மற்றபடி அது ஒரே பல்பு தான் அது. சார் இதுதான் சார் மேஜிக். ஏன்னா சொல்லும் போது என்னன்னா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 2 ஜன்னல் வெளியே இருந்து உள்ள லைட் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டு. அது அந்த பேட்டர்ன் வந்து நான் கிரியேட் பண்ணது. அப்போது அது சும்மா ஹேண்டை அங்கே கடந்ததை எடுத்து பண்ணது தான். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த 2 பேருமே கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு குளத்து பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, தூரத்தில் ஒரு லைட் இருக்கும் சார். அதுவும் என்னென்னா, நான் ஆக்சுவலாக அந்த சீன் வந்து வேறு இடத்துல நடக்கிறதா இருந்துச்சு. அவங்க செங்கல் சூளையில் இருக்கிற இடத்துல நைட்டை ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவங்க பண்ணுற மாதிரி சீன் இருந்துச்சு. ரெயின் வந்துச்சு, ஒரு நாள் ரெடி பண்ணிட்டோம், ரெயின் வந்துச்சு, அது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கே நான் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சி சொன்னேன். அது நான் அவனியன் ஷூட் பண்ணோம். அவனியன் வந்து அந்த இவர் ஹேங் பண்ணுவாங்க, அதே இடம் தான். அது சரி போயிட்டு இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு செட் பண்ணது. எனக்கு அது பார்க்கும்போதே எனக்கு லைட்டிங் வந்துடும். எனக்கு இந்த இடத்துக்கு போனாவே இப்படி லைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லைட்லாம் மாற்றல மாட்டோம். ஒன்ஸ் வச்சா அவ்வளோதான், அப்படி வச்சு சென்டர் பண்ணிக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அது அங்கே போனோன்னே எனக்கு அப்பயே தெரிஞ்சு நல்லாயிருக்கும் சார். ஏன்னா அது நல்ல ஓப்பனாக இருக்கும், பெரிய ஓப்பனாக இருக்கும். லைட்டு ஒரே லைட் தாங்க. ஒரு பக்கம் லைட் அதிகமாக இருக்கும் சார், ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும். அந்த குளத்துக்கிட்ட நின்று பேசும்போது டாப் ரைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஷேட் இருக்கும், இந்த பக்கம் 2 லைட் சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது சீனோட கன்வேலாக இருக்கும் சார். சசிகுமார் சார் கேரக்டர் வந்து திருந்திடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ரே ஆஃப் ஹோப், லைட். இன்னொரு பக்கம் இல்லை நான் இதே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது டார்க்கர் ஷேடு, நான் திருந்த மாட்டேன், பிளாக் அப்படிங்கும்போது 2க்கும் நடுவில் கரெக்டாக ஃப்ரேமிங்கில் சூரி நிற்க வச்சுருப்பாங்க. இதுதான் மெயின் பண்ணிங்களா? ஆமாம், இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணது. லைட்டிங்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணது, இந்த மூடுக்கு தான் பண்ணது. வேறு எங்கேயுமே பிரைட்னஸ் இருக்காது, உங்கள் ஐ எங்கேயுமே போகாது, ஆர்டிஸ்ட் போவோம், அவ்வளோதான். அதான் அப்படி பிளான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுமே ஒரு தப்பு நடத்தக்கூடாது, லைட்டிங்கில் தப்பு நடத்தக்கூடாது, கேமரா ஷேக்கில் தப்பு நடத்தக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் தப்பு நடத்தக்கூடாது. இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கும்? லென்த்தி ஷார்ட் நான் பிளான் பண்ணிட்டோன்னா? இல்லை, எனக்கு ஹைதராபாத்தில் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டர் தான் கிஷோர்னு. எனக்கு அங்கே ஹைதராபாத் நிறைய பண்ணியிருக்காங்க. அவன் பர்ஃபெக்டான ஆப்ரேட்டர். அவன் வந்து நான் தான் ஆப்ரேட் பண்ணுவேன், அவன் ஒன்லி ஹேண்டில் தான் பண்ணுவான். மற்றபடி நான் தான் என் கையில் தான் இருக்கும் அந்த கண்ட்ரோல்லாம். ஸோ எனக்கு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்படி வானா இப்படி வரும், லெஃப்ட் போ ரைட்டு போனால் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் தான் மெயின். மெயின்லி அதான் டெக்னீஷியன் மெயின். போலீஸ் ஸ்டேஷன் சீனை ஒரு நியாயத்தை கேட்டு சசிகுமார் சாரோட ஒய்ஃப் போயிட்டு கேட்டு வெளியே வரும்போது
திடீர்னு உட்காந்துருவாங்க. அது ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் தான் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாங்க, நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அப்போது ஹேண்ட் ஹெல்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேண்ட் ஹெல்டு தான் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு கீழே உட்காடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டில் டவுன் இருக்கும். அதில் அது வந்து அவங்களுக்கு சொல்லியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி. அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவங்க எந்த டைமில் இறங்குவாங்க தெரியாது. ஏன்னா நான் கையில் வச்சுருக்கேன், இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், அப்படியே இறக்கணுங்க, அதே அப்படியே இறக்கணும். ஏன்னா நம்ம கீழே உட்கார முடியாது, எப்போ எந்திரிப்பாங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் என்னென்னா லென்ஸ் வுட்டில் ஒரு கை வச்சுக்கோ, இதில் ஒரு கை இருக்கும், அப்படியே இறக்கணும் கீழே. அவங்க அதுக்கு முன்னால் அப்படியே கொஞ்சம் பின்னால் என்னன்னே தெரியாது. அதனால் அது நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது என்னென்னா என்ன மேட்டர்னா, அதில் அந்த சீனை வந்து எடுக்கும் போது எனக்கு கண் கலங்குச்சு. எடுக்கும் போது டிஏல கண் கலங்குச்சு. இப்போ நேற்று படம் பார்த்தேன், அப்போ கூட அழுதேன், நானே அழுதுன்னு அந்த படம் சார். ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அவங்க லேடிஸ் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நடிக்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த சீன் ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேக்கெலாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க எப்போ என்ன பண்ணுறது தெரியாது. ஏன்னா நம்ம அது டக்குனு ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா ஒன் மோர்லாம் பண்ண முடியாது. ஒன் மோர் பண்ணாலும் நல்லா இருக்காது, வேறு தான் வரும். ஃபஸ்ட் டேக்கு வர மாதிரி வரவே வராது. லிட்ரலி இப்போ கேமராமேனுங்கும் போது ஆர்டிஸ்டோட சேர்ந்து நடிக்கணும் இல்லை, கேமராவோட கைண்ட் ஆஃப். ஆமாம் ஆமாம். அது வந்து அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டார். அது எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க டக்குனு திரும்பலாம் உட்காடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து எனக்கு இன்னொரு ஃபோக்கஸிங், இந்த படத்தில் பொறுத்தவரையும் ஃபோக்கஸிங் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், தியாகன்னு ஒருத்தன். அது ரெண்டு கேமரா வந்து 8 கிலோ, அது லென்ஸு பாடி ஒரு சார் 8 கிலோஸ் வந்து இப்படி கையில் பிடிச்சிருப்போம். உங்கள் க்ளோஸ்அப் நீங்கள் பேசுகிறீங்க சரி, க்ளோஸ்அப் எடுத்துகிட்டே இருப்பேன். 1 ஹவர்னா நான் டக்குன்னு கொடுத்துருவேன். கொடுத்தோன்னா நான் வெயிட் தூக்க முடியாது, இந்த வலிக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் வலிச்சுட்டே இருக்கும். அடுத்த நாள் டக்குன்னு வச்சோடனே அவன் ஃபோக்கஸ் எடுத்துருவான். அந்த அதுக்கு எனக்கு அவனுக்கு ஒரு கோஆர்டினேஷன். என்ன பண்ணுறது அவங்க பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் திடீர்னு முன்னால் போவேன், ரைட்டு போவேன், லெஃப்ட்டு போவேன். அதெல்லாம் வந்து அவன் ஃபோக்கஸிங் சூப்பராக பண்ணியிருந்தான். ஸ்டோரி போர்டு எந்தெந்த சீனுக்கு பண்ணாங்க, கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு? என்னை பொறுத்தவரையும் ஸ்டோரி போர்டுங்கிறது ஒரு வந்து ஸ்டோரி போர்டு ஃபாலோ பண்ண மாட்டோம். பண்ணவே மாட்டீங்க? பண்ண மாட்டோம். எப்படின்னா வந்து ஸ்டோரி போர்டுங்கிறது சும்மா உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தான், ப்ரொடியூசரோட ரைடர் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ வந்து எப்படின்னா ஒரு சீனை வந்து க்ளோஸாக எழுதிட்டு இருப்பாங்க, ஒரு 4 பெரிய நிறையா எடுத்துருப்பாங்க, நாங்கள் ஒரே ஷாட்டில் எடுத்துருவோம், கட்டு போக மாட்டோம். புரியுதுங்களா? எதுக்கு ஸ்டோரி போர்டு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய அந்த விஎஃப்எக்ஸ் ஃபிலிம் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன நடக்க போகுங்கிறதுக்காக அதுக்கு தான் ஸ்டோரி போர்டு. இல்லையா இந்த படத்தை போகிற ஸ்டோரி போர்டு ஸ்டோரி போர்டுங்கிறது ஒன்றும் யூஸ் ஆகாது. இப்போ வந்து சப்போஸ் நம்ம தசாவதாரம் வச்சுங்களேன், 5 பேர் கமல்ஹாசன் சார் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பேக்டாப் என்னென்னு தெரியாது. அவங்களுக்கு எடிட்டிங்கில் அப்போ தான் அந்த விஎஃப்எக்ஸாக கொண்டு தருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி படங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது என்ன வேணுங்கிறது தேவைப்படும். மற்றபடி தேவையில்லாத இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ரிஹர்சல், ஃபைட்டுனா ரிஹர்சல் பண்ணிக்கலாம். ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணி கையில் பார்த்துட்டா அதை அப்படியே எடுத்துடலாம். இதுக்கு நம்ம மெனக்கிறது தேவையில்லை. ஸோ லைட்டிங்க்கு முன்னாடி, அதாவது அந்த டஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிழா பயங்கரமான க்ரௌட் இருக்கும் பின்னாடி, ஃபில்லிங் ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அட்மாஸ்ஃபியர் எல்லோரும் இருப்பாங்க. டஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கங்கே இருப்பாங்க, ஆனால் தெரிய மாட்டாங்க. இது பிளான்டா இல்லை எடிட்டில் கம்போஸ் பண்ணல? ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது, பிளான்டு தான் இல்லை. அது டஸ்ட்லாம் எல்லாம் பிளான்டு தான். அது அவர் வந்து அவர் அடித்த உடனேயும் அந்த ஃபயர் போய் அதில் விடும், விழுந்த உடனேயும் டஸ்ட் வரும், அதில் டஸ்ட்டில் தான் உள்ளே வருவார். அப்படி தான், பிளான் தான். ஒரு லோ ஆங்கிளில் ட்ரெய்லரில் கூட வரும் சார் அந்த ஷாட்டு, அருவாள் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணி வரும்போது ஒரு லோ ஆங்கிளில் இருந்தது, அதுவுமே ஹேண்ட் ஹெல்ட் தானே? எல்லாம் ஹேண்டில் தான். ஆமாம், இது ஸ்டாண்டே இல்லைங்கண்ணா, எல்லாம் ஹேண்டில் தான் எனக்கு. ஆமாம், எல்லாமே ஹேண்டில் தான். எனக்கு கஷ்டமாக இருந்தது, கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது, ஒர்க்கு தான், வேலை தான். அது வெயிட்டான கேமரா வந்து கிளைமேக்ஸ் கேமரா தான், ஃபேண்டமில் ஷூட் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் வெயிட், சரியான வெயிட். அது ஃபுல் பாடி. இது சும்மா பாடி, சென்சாரு, லென்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது ஃபுல் பாடி, அது மட்டும் தான் கஷ்டம். அண்ட் இதில் ஒரு ஆடட் வேல்யூ, நீங்கள் ஃபில்டர் போட்டிங்கன்றது இப்போ தான் தெரியும். ஆமாம், ஃபில்டர் 2 ஃபில்டர், 2 கேமராவுக்கு ஃபில்டர் என்கிட்ட இருக்குது. ஃபில்டர் நான் டோனல் ஃபில்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபில்டர் போட்டு டிஐயில் என்ஹான்ஸ் பண்ணோம். டிஐயில் பண்ணாங்க. டிஐ வந்து ஒரு நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணோம், ஒரு டூல், அவ்வளோதான். டிஐ வந்து நம்ம டிஐ நம்பி படம் பண்ணோம்னா கஷ்டம். ஓகே, புரியுதுங்களா? அது டெக்னிக், அது டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது நம்ம சப்போர்ட் வச்சுக்கணும். அண்ட் இந்த ரைஸ் ஆஃப் சூரி இருக்குல்ல சார், சொக்கன் கேரக்டர் இன்டர்வலில் தான் ரைஸ் ஆஃப் சொக்கன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் கட்டே பார்க்கும்போது எடிட்டர்கிட்ட பேசியிருந்தோம், இப்போ பிரதீப் சார்கிட்ட பேசும்போது அவருமே ட்ரெய்லரில் ஒரு நரேஷன் சொல்லியிருந்தார். ஒரு நாய் ஒன்று ஜம்ப் பண்ணுற ஷாட் வரும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆஃப் சொக்கன் தான் அந்த ட்ரெய்லர் கட்லேயே.
ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கும்போதுனா இன்டர்வலில் ரைஸ் ஆஃப் சொக்கன் போது விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக எனக்கு அதை நான் எங்கேயாவது காட்டிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக மெனக்கிட்ட விஷயங்கள் அது இருக்கா சார்? இல்லை அவருடைய பிளேஸ் பண்ணதான். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஆஃப் த ஃப்ரேம்லேயே இருப்பார் சூரி சார். பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்னா அது ஃப்ரேமோடைய லெஃப்ட் ரைட் இருக்குங்களா, ரைட்லேயே இருப்பார். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. த்ரூ த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா ஓட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் ரைட்லேயே இருப்பார், லெஃப்ட்டுக்கு போக மாட்டார். லெஃப்ட்டில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபேமிலி எமோஷன்ஸ் போல் வானத்தை போல் ஆனந்தம் படத்துக்கும் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க. டார்க்கான படம் நான் கடவுள் இந்த படத்துக்கு அவனிவனுக்கு வச்சுருக்கீங்க. இதுவுமே சொல்லலாம், கருடனையும் சொல்லலாம். ஜாலியாக உட்காந்து சிரிச்சுட்டே பார்க்குற மாதிரியான படங்களுக்குமே வச்சுருக்கீங்க. அன்பே சிவம் மாதிரி படத்தையும் கிராஃப்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் அந்த ஃப்ரேம் வைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க சார்? ஒன்று கதைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியுது ஃப்ரேம்ஸ். நான் கடவுளும் அன்பே சிவம் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி மாதிரி. ஓகே, நான் கடவுள் நீ கடவுள், அன்பே சிவம் வந்து அன்பே சிவம், அது மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டும் வேறு வேறு டோனில் போயிருக்கும். ஏன்னா அது தான் கடவுள் நானா கடவுள், அது இரண்டு கிட்டத்தட்ட அதே தான். நான் வானத்த பலமும் ஆனந்தமும் ஒரே ஸ்டோரி. ஃபேமிலி எமோஷன் இல்லை ஒரே ஸ்டோரி வைஸ். ஓகே, அந்த பிரிவாங்க பிரிய மாட்டாங்க அஜீவ். ரெண்டும் ஒரே ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம வந்து கதை கேட்கும் போதே அவங்க டைரக்டர் என்ன கேட்குறாங்க லைவாக அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ராமாவாக இருக்கும். வானத்தை போல் முடிச்சு ஆனந்தம் இமீடியட்டாக பண்ண ஆனந்தம் அடுத்த படம் வானத்தை போல் முடிஞ்சு ஆனந்தம் பண்ண அது கொஞ்சம் லைவாக இருக்கும். நான் கடவுளில் பார்த்தீங்கன்னா நான் கடவுள் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒரு புக்கு போட்டுட்டேன். அதுக்கு ஃபுல்லாக ஒரு புக்கு வச்சுக்குவோம். போட்டு பெயிண்டிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ரெம்ரான் பெயிண்டிங் அது மாதிரி செலக்ட் பண்ணி அதில் ஸ்டிக் இப்போ தான் மொபைல் இருக்கிறனால மொபைல் வச்சுக்குவோம். வச்சுட்டு கையில் எப்பயுமே இருக்கும், அது பார்த்துட்டே இருப்பேன். அதனோட லைட்டிங் தான் அது ஃபுல் டார்க் ஷேடு. இது அன்பேசம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பஞ்சதந்திரம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், காமெடி ஃபுல் கலர்ஃபுல்லாக. அது என்னென்ன எப்படின்னா ஒரு படம் வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும், 3 to 4 டேஸ் ஆகும் படம் ஷூட்டிங். அப்போ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலான்னு. அப்புறம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபாலோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் டென்ஷன் ஆகிருக்கும் அந்த டைமில் எல்லாம் டென்ஷனாக தான் இருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 days 4 days. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் இரவின் நிழல் இப்போ வரைக்குமே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர். அதுவும் நான் வந்து ஆக்சுவலாக நான் பெரிய பிளஸ்டான ஆள் அந்த படம் பண்ணுறது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திபன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் இது மாதிரி ட்ரை பண்ணுறாரு, புதுசாக இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. படத்தை பற்றி பேசணும்னா இது வந்து இதுக்கு முன்னே அவங்க வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கும்போது அவர் திடீர்னு கூப்பிடுவார், வில்சன் ஒரு படம் பண்ணலாம் அப்படிம்பாரு. நான் ஒன்று ஏதோ ஒன்று சம்பளம் சொன்னேன்னா என் படத்தோடைய பட்ஜெட்டே இவ்வளோ தான் அப்படிம்பாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒர்க்கு போயிடுவோம். ஒரு டைம் கூப்பிட்டார், இது மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் இருக்குது பண்ணுறியான்னு. சரி ஓகே கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இது மாதிரி சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு என்னென்னா அதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து அவரோட ட்ராவலாக இருக்காங்க. அதுக்கு முன்னால் தான் தெரியும் எனக்கு. ட்ராவலாக ஷூட்டிங்கெல்லாம் வரவே இல்லை, அவங்களே டிஸ்கஷனு. அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த படம் எப்போ முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது மாதிரி படம் அது. ஏன்னா வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ எனக்கு இது மாதிரிலாம் ஏன்னா ஒரு தடவை தான் வரும் அது மாதிரி லைஃப்பில், திருப்பி வராது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன், அவர் கூட தான். ஏன்னா நம்ம அப்படி அவரோட ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் வந்து அதுக்கும் அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து போய் இப்போ லைட்டிங் இப்போ எப்படி இந்த லைட்டிங்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல உட்காந்துக்காது, லைட்டே இருக்காது. ஆனால் நான் உட்காந்து ஆர்டிஸ்ட் வரதெல்லாம் ரிஹர்சல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 60 days ரிஹர்சல் பண்ணுவோம். ஐபேடில் தான் ரிஹர்சல் பண்ணுவோம். அதுலேயும் என்னென்னா என் ஐபேடில் வச்சுட்டு ஒரு லென்ஸ் போட்டுட்டு அதில் தான் செட்டெலாம் மார்க் பண்ணது. ஒரு 25ல் வந்து ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1 hour 30 minutesனால் 8 hours 4 hoursலாம் 8 hoursலாம் ரிஹர்சல் பண்ணுவோம். ஃபுல் படம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த செட்டு. கிட்ட 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போல்லாம் எம்டிஆர் இருக்கும். எம்டிஆர் இடத்துல டிஸ்கஸ் ரிஹர்சல் பண்ணிவிட்டு நான் போய் டெய்லி அங்கே ஒரு 1 hours 2 hours 3 hours 4 hours ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்குவேன். சேர் போட்டு ஒரு புக் வச்சு உட்காந்து லைட்டிங் பண்ணி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்போ ரிஹர்சல் பண்ண லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 days ரிஹர்சல். அதாவது கேமராவோட கம்மி தான். நாங்களே ரிஹர்சல் பண்ணது 60 days ரிஹர்சல் பண்ணி 102 லைட்டிங் சேஞ்சஸ் இருக்குது. டே நைட் 64 படத்தில். ஆமாம், டே நைட் மாறிட்டே இருக்கும். இப்படி போனால் நைட் இருக்கும், வெளியே வந்தால் டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா அது அந்த எட்ஜி தான் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணணும். அதனால் எனக்கு வந்து 102 லைட்டிங் சேஞ்சஸ் இருக்குது இதில். அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான், ஒரு சேலஞ்ச் தான். அது திருப்பி வராது.
குறிப்பாக ஒரு 2 படம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இந்த 2 படத்துக்கான ரெக்கக்னேஷன் உங்களுக்கு நம்ம அந்தளவுக்கு படம் ரிலீஸ் ஆனப்போ கொண்டாடப்படலையோ அப்படின்ற ஒரு இன்டென்ஸ் இருக்குது. இன்றைக்கி பேசப்படுது, அடுத்து 20-30 வருஷம் ஆனாலும் பேசப்படும். கல்ட் கிளாசிக் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு அந்த படத்துக்கு ஆல்ரெடி. அன்பே சிவம் சார் அண்ட் இரவின் நிழல், இது 2க்குமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அவார்டு கிடைக்கும், நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டெபியூ ஃபிலிம்க்கு அவார்டு கிடச்சிது, நான் கடவுளுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. நான் கடவுளுக்கு வந்து எனக்கு நேஷனல் அவார்டு வரணும் லிஸ்ட்டில் இருந்தேன் நான். அது மிஸ் ஆயிடுச்சு. அது ஓகே. அன்பேசியும் வந்து ஓகே, அன்பேசியும் வந்து நல்ல படம் தான். அது என்னென்னா அது அப்போயே எங்களுக்கே புரியல அந்த படம். சில போர்ஷன்லாம் புரியாது. இந்த கம்யூனிகேஷன் பற்றிலாம் இருக்கும், அதில் கொஞ்சம் எனக்கு புரியாது. 910 ஒன்று வரும், அது தெரியாது, யாருக்குன்னு தெரியாது. அது மாதிரி கொஞ்சம் புரியாத போர்ஷன் இருக்கிறதுனால தான். மற்றபடி அந்த ஃபிலாசபிக்கலாக போகும்போது அது நல்ல கண்டென்ட்டான படம். அது கண்டிப்பாக எவ்வளோ நாளும் பேசப்படும் அந்த படம். ஒரு கேப் ஒன்று இருந்தது சார் நடுவில். உங்களோட 10 இயர்ஸாக அவங்கள பார்க்க முடியல. 2021 தான் திரும்ப நீங்கள் வரீங்க. 2011 அவனிவனுக்கு அப்புறமா சொல்லணும்னா 2021 ஃப்ரம் நாட் ராங் 10 இயர்ஸ் ஃபுல்லாக தெலுங்கில் தான் இருந்துட்டீங்க. ஏன் சார் தமிழ் பிடிக்காம அங்கே போயிட்டீங்க? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து தெலுங்கு வந்து அப்போது வந்து தெலுங்கில் இங்கே தமிழில் வந்து கேமரா எடுக்கிற ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ரத்தனவேல் போயிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அங்கே ஒரு தில்ராஜ் இவர் இருக்கார்ல, தில்ராஜ் ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு நீ என்னென்ன படம் சொல்லியிருக்க லிஸ்ட்டு கூட சொன்னால். நான் சொன்னேன் நான் கமல் சார் கூட ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்புறம் வானத்தை போலன்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டு. எனக்கு வானத்தை போலனால தான் அங்கே படம் கிடச்சிது. அதனால் அங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான். வந்து எல்லாமே பெரிய படங்கள் தான். ஜூனியர் என்டிஆர் பண்ணியாச்சு, ரவி தேஜா, ராம்சரண், பாலகிருஷ்ணா சார், சிரஞ்சீவி சார், சுனில், எல்லாமே மேக்ஸிமம் பண்ணி எல்லாம் பெரிய படங்கள் தான். நமக்கு அப்படி இல்லை, இது சின்ன படம் பெரிய படம் 0 பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட் எல்லாம் பண்ணியாச்சு. அதனால் அது அங்கே போனோடனே அந்த ஃப்ளாப் எடுத்து போட்ட வேண்டியது தான். அடுத்தடுத்து என்ன படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? எல்லாமே இப்போ கொஞ்சம் பெரிய படங்கள் தான் இருக்குது. சார் படம், செஞ்சு சார் படமே இருக்குது. அதெல்லாம் இன்னும் படங்கள்ட்ட இருக்குது. அது கரெக்டாக மெட்டீரியல் ஆகட்டும். வெற்றிமாறன் சார் ஒர்க்கை பார்த்துட்டு எதாவது பேசினார் அவங்ககிட்ட? நல்லா இருக்குன்னு சொன்னார், ஸ்டேஜில் சொன்னார். அதுக்கு முன்னால் அவர் இன்னும் படம் வந்து தேட்டருக்கெலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டேஜில் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா மீட் பண்ணதே கிடையாது. இன்னும் நேரில் மீட் பண்ணல? அவர் மீட் பண்ணதே கிடையாது. எனக்கு அவங்க படங்கள்லாம் பயம் எனக்கு. வெற்றிமாறன் சார்? ஆமாம். ஏன் சார்? எனக்கு என்னமோ எனக்கு அது வயலன்ஸு, இப்போ இந்த படத்தை நானே தான் வயலன்ஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு வயலன்ஸான படங்கள் எடுப்பாங்க. அது பாலாசார் கூட இருந்ததுனால ஆளை பிடிச்சி பாயறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். தேட்டரில் போய் பார்க்கவே மாட்டேன், இப்படியே பார்ப்பேன். அதனால் வந்து அவர் படங்கள்லாம் ரொம்ப லேட்டாக தான் பார்ப்பேன். அதனால் ஒரு அது மாதிரி ஒரு ஆள். நான் கடவுள் படத்துக்கு 3 கிளைமேக்ஸ் எடுத்தீங்க சார்? இல்லை, 1 தான். நான் வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 299 நாள் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் சார்? கிட்டத்தட்ட ஒரு 290 டேஸ் ஷூட்டிங் மட்டும். 90 டேஸ் ஷூட்டு. அவர் கூட சார் கூட வந்து 5 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அவனே 2 வருஷம், இது வந்து 3 வருஷம். ஏன்னா எனக்கு பொறுத்தவரையும் அந்த படம் வந்து சார் நினச்சாலே இப்போ அசம்பிள் பண்ண முடியாது நான் கடவுள்லாம். ஸோ நமக்கு இந்த மாதிரிலாம் லைஃப்பில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு வேணும். 23ஆம் புலிகேஸ் வச்சிங்களா, திருப்பி எடுக்க முடியாது. அது மாதிரி அது நமக்கு லைஃப்பில் வந்து கச்சாமச்சாரம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஒரு ஓரளவு சொல்கிற மாதிரி படம் இருந்தால் 2 அது ஒன்று. 2வது அதே அமையுது, ஒரே கிளைமேக்ஸ் தான். அது பெரிய கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸு கம்மியாக இருக்கும் இல்லையே, பெரிய கிளைமேக்ஸ் எடுத்தோம். ஆனால் கிளைமேக்ஸ் கம்மியாக இருக்கனாலே அதுதான் கிளைமேக்ஸ். ஏன்னா பொருளை கிளப்பி விட்டாங்க சார். வந்து ஆரியா வந்து பூஜாவே சாப்பிட்ருவார் கடைசியில் அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. ஐடியாவாக அப்படி தான் இருக்கும். ஐடியா அப்படியே தான் இருக்கும். ஐடியா அதுதான், ஆனால் விஷுவலாக இருக்காது, ஐடியா தான். ஆர்த்தர் வில்சன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஃபில்மோகிராஃபியில் நிறைய படங்கள் இருக்குது. ஆர்த்தர் சாருக்கு என்னோட ட்ரேட்மார்க் இந்த படம் தான் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் பண்ண படத்தில் ஒன்று சொல்லணும்னா இது சார் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச படம் என் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா என்சுவாசா காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப இதாக இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே. அது வந்து கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நல்ல எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் அந்த படம். நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது சுந்தர புருஷன்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். விஐபியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுடோர் செட் இன்டோரில் போட்டோம். அந்த ஈச்சங்காட்டு ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் அப்போ வந்து பேசப்பட்ட 96லேயே பண்ணது. அப்போ 96லேயே அந்த சுந்தர புருஷனுக்கு ஒரு வீல் மாதிரி பண்ணேன். அது இப்போ தான் வந்துட்டுருக்கு அது மாதிரிலாம். அப்போ நானே டிசைன் பண்ணது. அதனால தான் அதுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. ஆமாம், அதே நானே நானே ரெடி பண்ணேன். ஓ, அதுக்கு பேர் வில்சன் வீல்னு வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க? யூஸ் பண்ணல, இப்போ வேறு ஐடியாவில் வந்துருச்சு. அப்போ நான் ரெடி பண்ணேன். ஓகே, வில்சன் வீல். ஒன்றும் இல்லை, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, கேமரா சுற்றிட்டே இருக்கும்.
இப்போ நிறைய வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இன்ஸ்டாலாம் போட்டிருப்பாங்க, கேமரா வச்சு இங்கேருந்து அப்படி போவோம், மேலே வரும். அதில் நான் அப்போ 96 பண்ணேன். நன்றி சார், ரொம்ப நன்றி. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.